ராகுல் காந்தி அதிருப்தியாக இருக்கிறார். ராகுல் காந்தி தன்னை சூழ்ச்சியில் மாட்டிவிட்டார் ப. சிதம்பரம், மு.க. ஸ்டாலின் என்று ஓப்பனாக நினைக்கிறார். ராகுல் காந்தி இவ்வளவு அவசரப்படுத்தினாரா அல்லது ஸ்டாலின் அவசரப்படுத்தினாரா? எதற்காக இந்த பிளாக்மெயில் செஞ்சிருக்க ரெண்டு தரப்படியும்? ஸ்ரீரங்கம், மயிலாப்பூர், அந்த இடத்துல காங்கிரஸ் ரிபல் கேண்டிடேட் போட்டா என்ன பண்ணுவீங்க? ஆக மொத்தம் இந்தி கூட்டணி தலைவர் ஸ்டாலின் வந்து அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அப்ப ராகுல் காந்திக்கு என்ன பெம்பேன் ஆயிடுச்சா? இப்போ வேற வந்து அவங்க அண்ணாமலையை வந்து கொஞ்சம் பெலிஃபில் பண்ணி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. தமிழக பாஜகவை வந்து தமிழிசைக்கு முன்னால் தமிழிசைக்கு பின்னால் அப்படிதான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ணாமலை வந்து தெரு பிரச்சாரங்கள்ல ரொம்ப பிஸியா ரொம்ப பிரபலமா செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் விமர்சனம் வருது, எப்படி பாக்குறது? கட்சிகள் குழப்பம் இருக்கிறது. ஆர்.என். ரவி வந்து சென்னையில இருந்து எடுத்தது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் என்ன கள்ள வருதா? ஏன் செல்வ பெருந்தகையும் நம்ம திருமாவளவன் பயப்படுறாங்க? அதுல திமுக காங்கிரஸ் அவங்க வெற்றிகரமா ஒப்பந்தம் போட்டாலும் அது பின்னணியில ராகுல் காந்திக்கு வந்து அதுல ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா பல விதமான அவங்க சிக்னல்ஸ் தெரியறது. பின்னணியில என்ன நடந்தது, யார் வற்புறுத்தி இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க, இந்த ஒப்பந்தம் வந்து நிலைக்குமா? தாங்கள் 3-4 கேள்வி கேட்டீர்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி அதிருப்தியாக இருக்கிறார். ராகுல் காந்தி தன்னை சூழ்ச்சியில் மாட்டிவிட்டார் ப. சிதம்பரம், மு.க. ஸ்டாலின் என்று ஓப்பனாக நினைக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், தென்னவன் மீடியா நேயர்களுக்கு சிவகுமார் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் எதற்காக இந்த அவசரம்? அதுக்கு பதில் நான் வச்சிருக்கேன், பதில் சொல்றேன். இப்போ திமுக 28 சீட் கொடுத்துட்டா, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டா, மற்ற கட்சிகளுக்கு என்னென்ன ஒதுக்கீங்க அட்டவணை வந்ததா? அந்த பர்டிகுலர் நைட்டு 6:30 ஏன் கொடுக்கணும்? அதை தவிர அதனுடைய அழுத்தம் என்ன என்று கேட்டால், மறுநாள் காலை ராஜ்யசபா நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கு. ராஜ்யசபா நாமினேஷனுக்காக ராகுல் காந்தி இவ்வளவு அவசரப்படுத்தினாரா அல்லது ஸ்டாலின் அவசரப்படுத்தினாரா? எதற்காக இந்த பிளாக்மெயில் செஞ்சிருக்க ரெண்டு தரப்படியும்? அவங்க சொல்றாங்க, நாங்க ராஜ்யசபாக்கு அசம்பிளி எலெக்ஷன் முக்கியம் ஸ்டாலினுக்கு, ராகுல் காந்திக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் முக்கியம். இதுல ஏன் எதுக்கு தான் முக்கியமா கேட்கிற ஒரு கேள்வி, 28 சீட் வாங்கினுட்டீங்க. அந்த 28 சீட் வாங்கினது கையெழுத்து போட்டாச்சு. ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு கையெழுத்து போட்டாச்சு. தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. அப்போ தேமுதிக எவ்வளவு அசம்பிளி, மதிமுக எவ்வளவு அசம்பிளி, அது ஒரு கம்யூனிஸ்ட் லெப்ட் ரைட் அதுக்கு எவ்வளவு இது, உங்களுக்கு சிபிஐ சிபிஎம் விடுதலை சீட்டுக்கு எத்தனை சீட்டு? ஏன் சார் அதுக்கு அவசரப்பட்டீங்க ராகுல் காந்திக்கு? காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி தாவேகா பக்கம் போகக்கூடாது என்ற ஒரு கட்ட எண்ணம் இருந்தது சிதம்பரத்திற்கும் ஸ்டாலினுக்கும். அதனுடைய பிரதிபலித்தானோ என்னமோ, அவர் நான் கையெழுத்து போட்டி முடித்தாகிவிட்டது என்று நிருபர்களிடம் பேசும் பொழுது, காரில் உட்காரும் பொழுது மு.க. ஸ்டாலின் அப்படி என்று கை காமித்தார். அதற்கு சில காங்கிரஸ்காரர்களும் திமுக காரர்கள் கூட காங்கிரஸை சமாப்தி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதை பற்றி மு.க. ஸ்டாலின் கூட இன்னைக்கு காமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வைரலா போட்டுச்சு அந்த வீடியோ. ஆக மொத்தம் சமூக வலைத்தளம் இவ்வளவு பிரபலமாக இருக்கும் பொழுது தாங்கள் தும்பினீர்களா என்ற கூட செய்தி, இப்படின்னா செய்தி, இப்படின்னா செய்தி. அந்த பின்னணியில் ஏன் அவசரப்பட்டார் ஸ்டாலின்? காங்கிரஸை தாவேகா பக்கம் போக விடக்கூடாது என்ற பயம். இரண்டாவது, இது வரைக்கும் 72 hours ஆயிடுச்சு சிவகுமார். ராகுல் காந்தி ஆணையின் பெயரில் செல்வ பெருந்தகையும் மு.க. ஸ்டாலினும் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். 6:30 மணி இருக்கும் சாயங்காலம். ஒரு 6:45 இல்லை 7 மணிக்கோ ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவிச்சிருக்கணும்னு என்னுடைய அபிப்பிராயம். 72 மணி நேரம் ஆச்சு, நன்றி தெரிவிக்கவே இல்லை. அவ்வளவு தெரிவிப்பாரா? இனிமேல் தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? 6 கஞ்சி பழங்கஞ்சி சிவகுமார், நீ கொடுக்கலையோ இல்லையோ அவர் கொடுத்துட்டார். ஆக மொத்தம் விஜயை நினைத்து கொண்டு
மு.க. ஸ்டாலின் பயந்து போனதுதான் இதை பிரதிபலிக்கிறது. நீங்களும் யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது தப்பா ரைட்டா? நீங்க சொல்றது வந்து நிச்சயமா அர்த்தம் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணல. ராகுல் காந்தி அதிருப்தியில இருக்கான்னு தெரியுது. ஸோ ராகுல் காந்தியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாமும் இப்ப வந்து அது வந்து நான் எங்க உள்கட்சி பிரச்சனை, நாங்க இப்ப எல்லாம் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லல. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை இன்னும் கூட அந்த அதிருப்தியா இருக்கிற காங்கிரஸ் வந்து பிரியலாமா? இன்னும் கூட அதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரியறதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாச்சு, அந்த ஆள் எலெக்ட் ஆயிட்டாரு, கிறிஸ்டோபர் திலக். இனிமேல் நீங்க வித்ட்ரா பண்ண ரிசைன் பண்ணாதான் நடக்கும். மு.க. ஸ்டாலின் வந்தா கூட ஒன்றும் திருப்ப முடியாது. ஏன்னா அவர் டிக்ளேர் எலெக்டட். 6 நாமினேஷன் 6 பேர் போட் பண்ணாங்க. ஆனா நீங்க கேட்ட மாதிரி தமிழகத்தில் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக அதாவது காங்கிரஸ் அதிமுக அல்லது பாஜக போட்டி போட இடத்துல, உதாரணத்துக்கு சொல்றேன், ஸ்ரீரங்கம், மயிலாப்பூர், அந்த இடத்துல காங்கிரஸ் ரிபல் கேண்டிடேட் போட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இந்த பிரச்சனை தொடரும் சிவகுமார். ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல அதிருப்தியா இருக்கவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போய் விஜயோட கையை கொத்துனுடுவாங்க. எப்படி அன்பன் ராமதாஸுக்கும் டாக்டர் எம் தாஸுக்கும் பிறகு ஒரு மனத்தாங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மிக கோபத்துடன் இருக்கிறார் ஸ்டாலின் மீது. அந்த கோபம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம்? அந்த கோபங்கிறது அரசியல்ல கோபங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம்? காங்கிரஸுக்கு வந்து திமுக வந்து அவங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுல பாதிப்பு இருக்கலாமா? பாதிப்பு இருக்க, வேலை செய்ய மாட்டாங்க. கீழே கேடர்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாத்த தவிர ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை சொல்றேன். சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய கோபம், சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே தன்னுடைய அபிஷியல் ஆர்கன் சாமனால ஒரு கட்டுரை எழுதினார். மணிசங்கரை சொல்வது சரி, ஸ்டாலின் தான் இந்தி கூட்டணிக்கு தலைவராக வேண்டும் என்று. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி தலைவர் ஸ்டாலின் வந்து அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அப்ப ராகுல் காந்திக்கு என்ன பெப்பேன் ஆயிடுச்சா? அதைத்தானே சஞ்சய் பாரு என்று சொல்லக்கூடியவர் டெலிகிராஃப் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். மம்தா பானர்ஜியை தாங்கள் பிரதமராக தேர்ந்தெடுத்து விடலாம், ராகுல் காந்தி வேண்டாம் என்று. ஆக அந்த கோபத்தை தான் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இல்லைங்கிறத சஞ்சய் பாருவும் உத்தவ் தாக்கரே எழுதினதுனால ராகுல் காந்திக்கு கோபம் ஸ்டாலின் மேல. இதுதான் நான் விளக்கமாக சொல்லியாச்சு. இனிமேல் நான் விவாதிப்பது வேற சப்ஜெக்ட் விவாதிக்கலாம். ஏன்னா இதே சொல்லிட்டு வச்சுங்கோ, we have no campaign against DMK or Congress. பட் ஒரு எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க போனீங்கன்னா சிவகுமார், Rahul is angry. Stalin played a double game and Chidambaram with the help of Chidambaram. சிதம்பரத்துக்கு என்ன அவ்வளோ வேண்டி கிடக்கு? விஜய் மேல கோவம். நாளைக்கு விஜய் வந்துட்டான்னா இவரை தான் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ என்டிஏல எடுத்துக்கிட்டானா அவங்க தொகுதி உடன்பாடு நம்பர் இன்னும் வெளியில தெரியல. ஸோ காங்கிரஸ்க்கு நீங்க எவ்வளவு வேகமா அவங்க வந்து நம்பரை சொல்லிட்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்டிஏல எடுத்துக்கிட்டானா பாஜக எவ்வளவு நிக்க போறது, அந்த என்டிஏல இருக்கிற மத்த கூட்டணி எல்லாம் எவ்வளவு நிக்க போறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டே இருக்கு. இல்ல எடப்பாடியார் வந்து அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரு, எப்படி போயிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் சந்தேகப்படலையே. எப்படி ராகுல் காந்தி வந்து அந்த கிறிஸ்டோபருக்கு கொடுக்கணும் அவசரப்பட்டாரோ, அங்கும் அதே ராஜ்யசபா தான். அவனும் தேதி இது நம்பரை கொடுக்கல. அதிமுகக்கு எவ்வளவு, பாஜகவுக்கு எவ்வளவு, ஆனா ராஜ்யசபா நாமினேட் பண்ணிட்டாங்க. என் பாயிண்ட் என்னன்னா, ராஜ்யசபா தான் ஒரு கட் ஆஃப் ஃபார் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ராகுல் அவசரப்பட்டார், எடப்பாடி அவசரப்படவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஒண்ணு கேட்டீங்க, அதிமுக பாஜக கூட்டுகள் பிரச்சனை இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஒன்னும் அண்ணா சிவகுமார், உங்க வீட்லயோ இல்லை எங்க வீட்டுல கல்யாணம்னு இருந்ததுன்னா 10 மேல போகும், 10 கீழே வரும், 10 பேர் 10 சொல்லுவாங்க. அதெல்லாம் தழிச்சு போக வேண்டியதுதான். இங்க வந்து இந்த சாப்பாடு நன்னா, இந்த புடவை நன்னா இல்லை, அது நன்னா. அதே மாதிரி இந்த கூட்டணியில இவருக்கு இந்த சீட்டு வாங்கினா எனக்கு வந்து விழுப்புரம் கொடுக்காதே, வேற ஏதாவது ஒண்ணு கொடு அப்படி கேட்பாங்க. திமுக காங்கிரஸ் பிரச்சனையை விட பாஜக அதிமுக பிரச்சனை குறைவு. காரணமாக ஆளுங்கட்சியில் இல்லை அதிமுக. அதனால எப்பவுமே ஆளுங்கட்சியில குழப்பம் இருந்தாதான் நியூஸ் ஆகும்.
ஸோ இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டுல அமித்ஷா வந்து அவர் சொல்றது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லாட்டி எடப்பாடியை தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன்னா எடப்பாடியார் இங்க இருந்து போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராரு. இங்க இருக்கிற நைனா நாகேந்திரனோட அவர் பேசுறாரான்னு தெரியல. ஸோ இதுல வந்து அப்பர் ஹேண்ட் யார் கையில இருக்கு? அமித்ஷா கையில தான் இருக்கா? அப்பர் ஹேண்ட்னு பொறுத்தவரை சீட் அலோகேஷன்ல எல்லாம் எடப்பாடி கையில தான் இருக்கு. அமித்ஷா மத்திய பாஜக வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, அதனால டெல்லியில இருக்கு. மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் சென்னை தான் இருக்கு. ஏன் கனிமொழி வந்து 2 தடவை வந்தா ராகுலுக்கு பார்க்கறதுக்கு டெல்லிக்கு? சொல்லுங்களேன். எதுக்காக சோடங்கருங்கிற டெல்லியிலேருந்து வரணுங்க? கேசி வேணுகோபால் எதுக்காக போகணும் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு? அந்த பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், இதில் ஒரு மாற்றத்தை தாங்கள் காணலாம் கூடிய விரைவில். ஓகே சார். ஸோ இப்போ பிரதம மந்திரி மோடி அவர்கள் மதுரைக்கு வந்திருந்த போது அங்க புது கட்சிகள்லாம் வரும், அவங்கள சந்திப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நிறைய புது கட்சிகள் வரல. இப்ப அடுத்த மீட்டிங்ல புது கட்சிகள் வருமா? அவங்களோடய வந்து பேச்சுவார்த்தை, அவங்களுடைய ஒப்பந்தம் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா என்டிஏ சைட்ல? புது கட்சி வருதோ இல்லையோ சிவகுமார், தேர்தல் களம் செட் ஆயிடுது. இனிமேல் பார்க்க வேண்டியது திமுகல இருந்து அதிமுக பக்கம் யாரும் போக மாட்டாங்க, அதிமுக திமுக பக்கம் போக மாட்டாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன், அதிமுகவும் தமிழ் வெற்றி கழகம் விஜயம் சேருவார்களா என்பதுதான் கொஸ்டின் மார்க். மீதி மதுரை இவர் வந்தா வரலங்கெல்லாம் விட்டுருங்க. அப்படி பார்க்க போனீங்க, ஓ பன்னீர்செல்வம் எதுக்கு போனார்? ஸ்டாலினோட கட்சி இருக்கா அவருக்கு? எந்த தீபத்தை போனார்? எதுக்காக 4 வருஷம் அந்த ஜெயலலிதாவுடைய ஆபீஸ்ல போய் சூறையாடணும்? பைக்கராப்ஸ் ரோட்ல அடிச்சு போட்டு வழக்குகளே 10 வழக்கு போட்டார். எதுக்காக? அந்த ரெட்டையில எனக்கு போகணும், அந்த ரெட்டையில வாங்கிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு என்ன வெத்தனை தான் கொடுத்தாங்க, ரெட்டையில. ஆக மொத்தம் திமுக 22 கட்சி வந்து பூந்துட்டாங்க. மொத்தமே 41 கட்சி தான் தமிழ்நாட்டில். 18 கட்சி இவங்கிட்ட வந்துட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இன்னும் 3 கட்சி பாக்கியா இருக்கு, வரணும், போகணும், பார்க்கலாம். நேற்று கூட ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புகழேந்தி, புரட்சி எம்ஜிஆர் கட்சி கழகம். அவர் தமிழ் வெற்றி கழகத்தோட போயிடுவாரு. இப்போ நக்சல் பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கொண்டு விஜயை ஒதுக்கினார்கள். அதுதான் ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை. விஜயுடன் போக வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். இன்னமும் அந்த எண்ணத்தில் இருக்கிறார். சார், இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அடிக்கடி சொல்றாங்க, விஜயோட ரெஃபர் பண்ணி விஜய் வந்து திமுகவை எவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு அப்படிலாம் சொல்லி, ஒருவேளை விஜய வந்து என்டிஏ பக்கம் கூட்டின்னு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களா? அதே சமயத்துல வந்து குஷ்பு வேற வந்து அவங்க அண்ணாமலையை வந்து கொஞ்சம் பெலிட்டில் பண்ணி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த தமிழக பாஜகவை வந்து தமிழிசைக்கு முன்னால், தமிழிசைக்கு பின்னால் அப்படிதான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ணாமலை வந்து தெரு பிரச்சாரங்கள்ல ரொம்ப பிஸியா, ரொம்ப பிரபலமா செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் விமர்சனம் வருது, எப்படி பாக்குறது? கட்சிகள் குழப்பம் இருக்கிறது. அதை தவிர நீங்க ஒன்னொன்னு சொன்னீங்க, அதிமுக வந்து விஜயை கூப்பிடுமா, ஏன் தமிழிசை சொல்றான்னு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யூ ஆர் அ ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர், ஐ வாஸ் ஆல்சோ எ ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர். ஒரு எதிர் நீச்சல் வரும்பொழுது ஹெட் விண்ட்னு பேர் அதுல இழுச்சுன்னு வந்துடும், புஷ் பண்ணும். உங்களுக்கு வந்து அந்த வேகத்துல வரும். அந்த வேகம் தான் இப்ப நடத்திருக்கு தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களத்துல. அதிமுக வேகத்துல வந்தாச்சு. இப்ப 12ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு தமிழ்நாடு தேர்தல் அறிவிக்க போறாங்க, இல்ல 13ஆம் தேதி இருக்கும் அப்படி. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அந்த தேர்தல் வந்த உடனேயுமே அதிமுக தன்னுடைய கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு கேம்பெயின் ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கும். கண்டிப்பாக திரைமறைவில் அதிமுக பாஜக விஜய் பேச்சு தொடர்கிறது என்று தான் சில சூசக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன டெல்லியில். ஓகே சார், இப்ப நம்ம வட இந்தியா பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம். ஸோ பீகார்ல திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து தொடர்ந்து அங்கேருந்து ராஜ்யசபாக்கு போக போறதா வந்து செய்தி வந்து வேகமா பரவிச்சு. அதே சமயத்துல பாஜகல இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அங்க தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, இதே மாதிரி ஒரு நிலைமை தான் எடப்பாடியாருக்கும் தமிழ்நாட்டுல நாளைக்கு வரப்போறது. இந்த மாதிரி பாஜக
நிதிஷ்குமாரை அந்த பக்கம் அமைச்சிட்டு அவங்க முதல்வர் ஆறதுக்கான சூழ்ச்சி தான் இந்த அத்தனையும் அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அங்க வந்து பாஜக முதல்வர் எப்ப வருவாரு? தேஜஸ்வி சொல்றதுல உண்மை இருக்கா? தேஜஸ்வி சொல்வது உண்மை இல்லை, பொய் இருக்கிறது. பாஜக முதல்வர் 10 தேதி வாக்கில் வந்துடுவார். 3வது, தேஜஸ்வி யாதவ் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கட்சி கபலீகரம் செய்து. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், தேஜஸ்வி யாதவுக்கு தெரியுமோ தெரியாதோ, தென்னவன் நேயர்களுக்கும் சிவகுமார் நேயர்களுக்கும் ஒன்று புரிதல் இருக்கும். அந்த புரிதல் என்ன என்று கேட்டால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ராகுல் காந்தியினுடைய அப்ரோச் இருக்கு பாருங்க. திமுக ராகுல் காந்தி சாப்பிட்டு விட்டது. அதுக்கு என்ன சொல்ல போறாரு தேஜஸ்வி யாதவ்? காங்கிரஸ திமுக சாப்பிடுத்து சிவகுமார், 28 சீட்டு கொடுத்தது. அப்ப யார சாப்பிடுறா? பாஜக வந்து திமுக அதிமுக சாப்பிடுறதுன்னா காங்கிரஸ் வந்து திமுக சாப்பிடுச்சு. என்ன கருப்பு சேப்பு கரை கட்டி கொள்ளாத, வேஷ்டி கட்டி கொள்ளாத செல்வ பெருந்தகை ஒரு திமுக பேச்சாளர் மாதிரி தானே பேசுறாரு. இஸ் நாட் லைக் காங்கிரஸ் மேன். அவர் 5 கட்சியிலிருந்து வந்திருக்காரு. சிதம்பரமும் 3 கட்சி போயிட்டு வந்தாரு. பாஜக சேரணும்னு இருந்தாரு. இலா கணேசன் தான் மறுத்தார். வாஜ்பாயிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு ஜாயின் பண்ணணும்னு. ஆக மொத்தம் தமிழ்நாடு காங்கிரஸ்காரனோ இல்லை திமுகவோ அதிமுக பாஜகவை பற்றி பேசி வந்து அவ்வளவு உச்சிதமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப நம்ம தமிழக கவர்னர் RNV பற்றி ஒரு செய்திக்கு வருவோம். அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல அங்க நடந்த ஒரு மாற்றத்திலையும் குழப்பத்திலையும் RN ரவிய மேற்கு வங்காளத்துக்கு கவர்னர் போஸ்டா போட்டிருக்காங்க. அது மமதா அவ்வளவா ரசிக்கல. அவங்கள டிஸ்கஸ் பண்ணாம அவர் போட்டதா சொல்றாங்க. இப்ப RN ரவி மேற்கு வங்கத்துக்கு போறதுனால என்ன நடக்க போறது? இது பின்னணியில என்ன விஷயம் நடந்தது? ஏன் RN ரவியை வந்து போட்டாங்க? இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ள RN ரவியினுடைய கையெழுத்து மூலமாகத்தான் அந்த SIR ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். அந்த SIRல் கையெழுத்து போட மாட்டேனோ அல்லது சில சங்கடங்கள் இருப்பதாக ஆனந்த் போஸ் சொல்லி வைத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். சுப்ரீம் கோர்ட்டினுடைய அஃபிடவிட்ல மம்தா பானர்ஜி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்திலேருந்து எடுத்துன்னு வந்து இங்க SIR பண்ண போறாங்க மேற்கு வங்காளத்துல. அது சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு. அதை தடுத்து கொண்டிருந்தார் மம்தா பானர்ஜி. அதற்கு ஒப்புக்கொண்டார் மிஸ்டர் ஆனந்த் போஸ். ஆனா மத்திய அரசாங்கம் ஏன் துரிதப்படுத்தவில்லை என்று கேட்டார்கள். இதனால தேர்தலை தள்ளி போடுமோ என்ற ஒரு சந்தேகம் கூட அமித்ஷா மனதில் வந்தது. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட பர்மிஷன் வாங்கி டக்குன்னு முடிச்சாரு. 7 கவர்னர் போட்டாச்சு. இது ஏற்கனவே தயாரில் இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ணாங்க. அதை தவிர RN ரவி வந்து சென்னையில இருந்து எடுத்தது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் என்ன கள்ள வருதா? ஏன் செல்வ பெருந்தகையும் நம்ம திருமாவளவன் பயப்படுறாங்க. அதுல புது வர கவர்னர் அஜய் பல்லா என்பவர் தான் அடுத்த தமிழ்நாடு கவர்னர். ஜூன் மாதத்திலே வந்துடுவார். என்ன மணிப்பூர்ல இருக்கார் அவர். புதிதாக வரக்கூடிய முதலமைச்சர் அது எடப்பாடியாக இருக்கட்டும், MK ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயாவா இருக்கட்டும், யாருன்னா பப்ளிக் எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்களோ தெரியாது. ஆனா அதுக்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு அஜய் பல்லா தான் வருவார். இப்போ அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ராஜேந்திர ஆர்கேல் என்பவர் தற்காலிகமா அவர் ரவி விட மோசமாச்சு சிவகுமார். ஹார்ட்கோர் RSS ஆச்சு சார், பாலிட்டிஷியன் ஆச்சு சார். இதையெல்லாம் MK ஸ்டாலின் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். தேர்தல் சமயத்தில் ஆளுநருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது என்றாலும் எப்ப எக்ஸப்ட் சைனிங் தி வாரண்ட் அத்தோட செய்யறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் RN ரவி நகர்த்தினார்கள். RN ரவி மீது மத்திய அரசாங்கத்திற்கு எடப்பாடி நம்ம எப்படி மிஸ்டர் அமித்ஷாக்கு ஆசை இருக்கிறதோ அதைத்தான் மேற்கு வங்காளத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை RN ரவி அவர்கள் இன்னும் 6 மாதத்திற்குள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டாலும் படலாம் NSA என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். இப்போ வந்து நமக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு போர் மேகங்கள் ரொம்பவும் பரபரப்பா மக்களுக்கு வந்து பதட்டம் கொடுக்கக்கூடிய நிலைமையில போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்தியா ஆரம்பத்துல அந்த கண்டனத்தை தெரிவிக்கல. அந்த கோமினி
அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்தியதற்கான கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்னு சோனியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து அவங்க போய் கண்டன இதுல சைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப வந்து இந்தியா இதுல என்ன நிலம் எடுக்க போறது? இந்தியால இதுக்காக இந்தியா பெறக்கூடிய எண்ணெயில இதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனை வரத்தான் வரும். அதை சமாளிப்பதில் நரேந்திர மோடிக்கு இணைகராக யாரும் கிடையாது. ஏற்கனவே நேற்று அமெரிக்கா சொல்லிவிட்டார்கள், நாங்க எஸ்கார்ட் கொடுக்கிறோம், யூ கேன் டேக் தி பெட்ரோல், அங்க தாக்குதல் நடக்காது என்று உறுதிமொழி தருகிறோம், ரஷ்யாவிலிருந்து 30 நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தால் டிப்ளமசி, ராஜ தூதுவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். சோனியா காந்தி கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதிய மறுநாள் பாஜக தரப்பிலிருந்து சொன்னார்கள், கொமினி அந்த மரணத்திற்கு யாருமே போகலையே அப்படின்னுட்டு. ஆனால் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அந்த ஈரான் ஃபாரின் மினிஸ்டரோட பேச்சுட்டார். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, கர்னல் கடாஃபி சிலை தகர்த்தப்பட்ட போது, அவரை கொலை செய்ய பொழுது ஏன் யூபி அரசாங்கம் ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை? நட்வர் சிங் புக்கத்தில் எழுதியிருக்காரு, சோனியா காந்தி அப்பொழுது ஏன் அந்த கட்டுரை எழுதவில்லை? இது இன்டர்நேஷனல் பிரச்சனை. அதைத்தான் நட்வர் சிங் திருப்பி திருப்பி சொல்றாரு. इंटरनेशनल प्रेशर ऊपर नीचे होगा, अब टॉप टू बॉटम இருக்கும் என்று தான் சொல்லுகிறார். அதுதான் நடப்பட்டது. சோனியா காந்தியினுடைய அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம். as opposition leader she said it welcome. ஆனா 9ஆம் தேதி 10ஆம் தேதி இன்னும் 2 நாள்ல தாராளுமன்றம் கூட இருக்கிறது. அதில் என்னதான் நடக்க போகிறது தெரியல. 9-10 அன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்ல இருக்கிறார் என்பதுதான் என் கருத்து. அதை தவிர நாம் கடைசி பாகத்திற்கு வந்துவிட்டோம். பூச்செண்டு சொல்லுங்க. 1, சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி நேற்று லண்டனிலிருந்து ஒரு ஆழ்வார் சிலையை சென்னைக்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்ததை வரவேற்றிருக்கிறார். அது வாழ்த்தக்கு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். நம்மாழ்வார் அந்த சிலை என்பது பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதை வெங்கல சிலை, அது திருமங்கை ஆழ்வார், நாட் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் சிலை. அதனால பாராட்டி இருக்கிறார். இந்த சிலை யூபி அரசாங்கத்தின் தலையின் போது யார் கடத்தப்பட்டது, சுப்பிரமணிய சாமி எவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, யார் எடுத்துன்னு போனாலும் அவர் கேஸே போட்டிருக்காரு. அதை பத்தி நான் பேசி வரலாம். பிரபுநாத் சிங் என்கிறவர் நாடாளுமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் பெண்மணி தலைவரை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் நான் அதை பற்றி பேச மாட்டோம். என்ன இருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் வெல்கம் பண்ணி இருக்கிறது. தமிழ் சிலை, அதுவும் அந்த முக்கியமான ஒரு 15 கிலோ உள்ளது, ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. 1000 years old சிலை. பூச்செண்டு 2 நாடாளுமன்றம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, சுதா மற்றும் தமிழக எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கமேனி படத்தை மார்பில் போட்டுக்கொண்டு போராட்டம் செய்யலாமா என்று யோசித்து வருகிறார்கள். அது சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா தெரியாது. ஏற்கனவே பாரத் மண்டபம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது அந்த ஷர்ட் அவுத்துட்டு அதாவது நிர்வாணமாக நடனமாடினார்கள். அது மாதிரியும் வச்சே கூட பாராளுமன்றத்தில் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சில காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் வரக்கூடிய நாடாளுமன்றம் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கப் போகிறது என்று தான் நான் சொல்லுகிறேன். சிவகுமார் சார், தேர்தல் தேதியை பத்தி அப்போ ஒண்ணு சொன்னீங்க. தேர்தல் தேதி அறிவிப்பு எப்போ வரும், எப்ப தேர்தல் இருக்கலாம், அதையும் சொல்லிட்டு 12, 13 வரும் சொன்னேன் நான். ஏன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி மட்டும் வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் டெல்லிக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு நாள்ல பேசி முடிச்சு, இப்போ ஏற்கனவே முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்கி, அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய சூசக தகவல்கள். தேர்தல் ஏப்ரல்ல இருக்கலாமா இல்லாட்டி மேல தான் இருக்குமா? தேர்தல் ஏப்ரல் 2ல இருக்கும். 2ல இருக்கும். ஓகே, மிக்க நன்றி. தங்களுடன் பேசியது சாரசாகமான விவாதம் நடந்தது. நான் என்னுடைய சார்பில் சிவகுமாருடைய சேனல், தென்னவனுடைய சேனலை பார்த்து மகிழுங்கள்.
கண்டிப்பாக என் உடல்நிலை சரியான பிறகு அடுத்த வாரம் மிக முக்கியமான செய்திகளை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து, தென்னவன் வாழ்க, சிவகுமார் வாழ்க என்று நான் விடைபெறுகிறேன். நேயர்களே, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். உடம்ப பார்த்துக்குங்க. நம்ம மீண்டும் ஒரு தடவை சீக்கிரமா சந்திப்போம். Thank you. So kind of you.